ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ண மறக்காதீங்க. வாங்க இப்போ ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் எடுத்தாச்சு. இப்போது கடாய் சூடான தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு குழிக்கரண்டிக்கு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போது ஒரு சின்ன துண்டு பட்டையை போட்டுக்கிறேன். பட்டை நல்லா பொரிஞ்சு வந்த உடனே சின்னதாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்க போகிறேன். நான் மீடியம் சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸாகவே 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த கூட்டுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும், கிரேவிக்கு சூப்பராக இருக்கும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது பொன்னிறமாக வதங்கி வரட்டும். வெங்காயம் வதக்கும் போது எப்போவுமே லைட்டாக நம்ம உப்பு போட்டு வதக்குவோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் நம்ம உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கி வரட்டும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக அழகாக வதங்கிடுச்சு. அது கூட 2 பச்சை மிளகாவும் போட்டு நான் நல்லா வதக்கிக்க போகிறேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் போட்டாலுமே வதங்கின பிறகு எவ்வளோ குறையாயிட்டு பார்த்தீங்களா. இப்போ நான் இது கூட நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கிறேன். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன், பெரிய சைஸாக. அதையும் நான் இதில் கூட சேர்த்துருக்கேன். நல்லா தக்காளி மெல்ட் ஆகி வந்தால் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா சாஃப்டாக நல்லா வதங்கி கிரேவியாக வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இது கூட நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா போட்டு பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்குவோம். பாத்திரத்தில் பிடிக்காத அளவு பார்த்துக்கோங்க. நம்ம உடனே கிண்டி விட்டாலே ரொம்ப பாத்திரத்தில் எதுவுமே பிடிக்காது. இப்போ அதோட பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டாச்சு. இது கூட நம்ம இப்போது மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். ஒரு வத்தப்பொடி 1 ஸ்பூன் போடுறேன். இது கூட கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன் போடுறேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்லா எல்லாம் கிரேவியோடையும் சேர்ந்து வர அளவுக்கு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வதங்கி அந்த மசாலாவோட பச்சை வாடை போகிறது அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா மசாலாவும் நல்லா வெங்காயம் தக்காளி கூட நல்லாவே சேர்ந்துடுச்சு. என்ன நம்ம இறாலை சேர்த்துக்குவோம். இறாலை சேர்த்த உடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், எனக்கு ட்ரையாக தான் வேணும்னா நீங்கள் ஊற்ற வேண்டாம். நான் சப்பாத்தி கூடங்கிறதுனால குறைவாக தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி யாருக்குனே இறால்லையும் கொஞ்சம் வரும், அதனால் வேணும்னா ஊற்றிக்கோங்க. இப்போ நான் மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு வேக விட்டாச்சு. இப்போது தேவையான அளவு அது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு திருப்பியும் இப்போ இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு பாதி அளவு வெந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்காண்டி நான் உப்பு போட்டு அந்தால இன்னும் கொஞ்சம் மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், கிரேவி நல்லா அழகாக சுருண்டு எல்லாமே வெந்து அழகாக வந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. லைட்டாக எண்ணெய் கோரி நிற்கலையா, இந்த டைமில் நம்ம கூட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இறால் கிரேவி சப்பாத்திக்கு சாதத்து கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சுவைச்சு பாருங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீலாக்கில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். Thanks for watching.